29ஆம் தேதி ஜூன் மாசங்க ரஷ்யா மொத்தம் 10 ட்ரோன்கள் அனுப்புனாங்க. ஆனா 10ஐயும் நாங்க தலையை திருப்பி வெளியே அனுப்பிட்டோம் தெரியுங்களா அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஆனா பாத்தீங்கன்னா இது வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் சில மணி நேரங்கள்லயே வின்செஸ்டா ஓப்லாஸ்ட்ல வெடிசத்தங்கள் கேட்கிறது, ஜப்ரோசியா ஓப்லாஸ்ட்ல வெடிசத்தங்கள் கேட்கிறது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்துல, அதாவது 28ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து 29ஆம் தேதி இந்த காலகட்டத்துல 24 மணி நேரத்துல மொத்தம் 120 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்யா குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 110 செட்டில்மெண்ட்ல டார்கெட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதாவது 30ஆம் தேதி இந்த ஃபுல் அட்டாக்ஸ்ல நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி இன்னைக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில மொத்தம் 200 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உக்ரைன்ல பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி குறி வச்சு தகர்த்தெறிஞ்சிருக்கிறாங்க ரஷ்யா. தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சேதாரம் அப்படிங்கலாம் தெரியல. ஆனா ஜாப்ரோசியா ஓப்லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7 நபர்கள் இறந்துட்டதாகவும் 31 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிட்டதாகவும் உக்ரைன் தரப்புல சொல்லப்பட்டு வருது. இதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் அடுத்த நாள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தரப்புல நடத்திட்டாங்க. எல்லாமே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஏங்க உங்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் உங்க ராணுவமே குண்டு தூக்கி போட்டு தீபாவளி விளையாடிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அது போல ஏதோ ஆயுதடிப்பா இருந்திருக்குமா இருக்கும், ரஷ்யா தெரிஞ்சு அங்க வீசிட்டாங்களா இருக்கும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்றாங்க. பட் ஆனா எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. உக்ரைன் தான் நல்லவங்க அப்படிங்கிறது போல நம்ம இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உக்ரைனை பத்தி தப்பான செய்திகளா வதந்திகளா என்னன்னு தெரியல பரவிட்டே இருக்குது. இது எப்படி நம்பலாமா என்ன அப்படிங்கிறது தெரியல. நம்புறீங்களா என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவோட பல ஓப்லாஸ்டையும் நாங்க சீறி பாஞ்சு விளையாடி இருக்கிறோம், ரஷ்யா பாருங்க கதறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா ஓப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில 2 ஏரியல் டார்கெட்ஸ் இருக்கு, அதை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல சொன்னதா சொல்றாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க. ஆனா அடி விழுந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பல ஒப்லாஸ்ட்லயும் மொத்தம் 40 ஏர்கிராஃப்ட் டைப் ட்ரோன் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் பறந்து போயிருக்கு. அதுல 36 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திட்டு தான் சொல்றாங்க ரஷ்யா. ஆனா அடி பல இடங்கள்ல விழுந்திருக்குங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க. உக்ரைன்ல எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறது உக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இருதரப்பையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அங்க இழப்புகள் இருக்கிறதுனால தான் இங்க பதிலுக்கு சேதாரங்கள் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இருதரப்புலையும் மாறி மாறி ட்ரோன்களை விட்டுக்கிறாங்க இல்லையா, ஸோ அது நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப களத்துல பாத்தீங்கன்னா ரொசோல்விகா இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்பதாங்க மனசு இந்த சுமி இருக்குது இல்லையா, இந்த டொனஸ்க் ஓப்லாஸ்ட்ல சமீபத்துல முன்னேறி வந்தாங்களா ரஷ்யா, அந்த செட்டில்மெண்ட்டும் முழுசா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு மனசு ரஷ்யா தரப்புல இருந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்புல சொல்றாங்க இல்லைங்க அவங்க பிரிவினை தாண்டி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்படித்தான் இருக்கு. ரஷ்யா தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒச்சான்ஸ்க்ல பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் ரஷ்யா கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க சிலர். இல்ல உக்ரைன் என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறாங்க சிலர். இல்லைங்க இந்த ஒச்சான்ஸ்க்ல பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இருதரப்புலையும் மாறி மாறி அப்பர் ஹேண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியிடக்கூடிய தகவல் வீடியோல அடிப்படையில தான் எல்லா மேப்பர்ஸும் யூடியூபர்ஸ்லாம் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிய வரும். அதை வச்சுதான் மேப்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவாங்க. இதை குழப்பறதுக்காகவே முன்னாடி எடுத்த பதிவெல்லாம் நடுவில் விட்டுறாங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருது. இந்த ஒச்சான்ஸ்க் பதில தீவிரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இங்க கர்கிவ் பகுதியில இருக்கக்கூடிய விஷயங்கள். மற்ற இடங்கள்ல எப்பவும் போல சண்டை நடக்குது. சில பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் இந்த ட்ரிபோரோ ஃபாரஸ்ட்ல அதிதீவிரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி ஓகே, இப்போ உக்ரைனுக்குள்ள பேசக்கூடிய சில விஷயங்கள், இந்த அரசியல் புரசர்களா மக்களோட மனசுல இருக்கும் இல்லையா அந்த கேள்விகள். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன்ல மெக்டொனால்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நபர் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போட்டு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா ரஷ்யா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதை ரஷ்ய தரப்புல பார்த்துக்கிட்டு ஐயோ எங்க ஊர்ல இதெல்லாம் இல்லைங்க, நல்ல வேலை நாங்களாம் தப்பிச்சோம் அப்படிங்கிறது போல ரொம்ப காமெடியா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டவருக்கே அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த இமேஜ் லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலா ரஷ்யர்கள் பார்த்தது அந்த மெக்டொனால்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு ஐட்டம் இல்ல, அந்த மெயினா போக்கஸ் ஆயிருக்குது இல்லையா, அதான் ஒரு நபரை 2 டிசிசி எம்ப்ளாயிஸ் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான், அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்கப்பா அப்படிங்கிறது போல ரஷ்யா நினைச்சு கொஞ்சம் பெரும்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை சார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு டவுட் வருது இல்லையா, ஏன்பா உக்ரைனியன்ஸ் தான் நீங்கள் உங்கள் நாடே திவாலாகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா வெஸ்ட் உருவிட்டான், இன்னொரு பக்கம் என்னன்னா ரஷ்யா உருவிட்டான். பாதுகாக்கணும்னா ஜெயிச்சாகணும் போர்ல, ஏதாச்சும் செய்யலாம்லப்பா அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. ஏன் நாட்டை விட்டுட்டு ஓடுறாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ராணுவத்துல சேர வேண்டியதானே அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு நம்மளுக்குள்ள.
இது காமனா இருந்த ஒரு டவுட். லோக்கல் சோர்சஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க தரப்பு இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க கிட்ட இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து போரை டிக்ளேர் பண்ண எங்கள் நாடு ஃபர்ஸ்ட் ஒன்று போரை டிக்ளேர் பண்ண, அப்படி இல்லைன்னா எங்களை ரெகுலர் மிலிட்ரியில சேர்த்தணும். சும்மா வந்து பிரைவேட் மிலிட்ரி மாதிரிலாம் நாங்கள் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து ராணுவத்தில் சேரணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, நான் போய் ராணுவத்தில் சேர்றேன் அப்படின்னா என் உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து, இல்லை நான் ஏதோ ஆயிட்டேன் அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது வந்து ராணுவம் வந்து செய்யும் இல்லையா, நாடு வந்து ஏதாவது செய்யும், எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. இவ்வளோ ரூபாய் பணம், இல்லை நாட்டுக்கு சேவை செஞ்சுங்கிறதுக்கான பென்ஷனு, ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது கொடுத்தாகணும். ஏன்னா நான் வந்து ஒரு பிரெட் வீலராக இருக்கேன் அப்படிங்கும்போது, நான் போய் என் உயிரை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என் ஃபேமிலி சேஃப்டியாக இருந்தால் தானே என்னால் முன்னணியிலேருந்து நல்லபடியாக சண்டை பிடிக்க முடியும். இவங்க ஏதோ ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஆர்கனைசேஷனுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அங்கே போய் நான் சேர்ந்து நான் இறந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கும் வராது, எதுவும் வராது. நான் ஒரு ராணுவ வீரராகவே இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் போய் சாவணும் இப்படி அப்படிங்கிறது போல உக்ரைனோட மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இது உண்மைங்கிற பட்சத்தில் அது நியாயமான கேள்வியாக இருக்கும். இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியல. மேபி இது போல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணத்தினால சேரதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது போல. மெயினான ரீசன் மிலிட்ரியில் சேர்த்திக்கங்க, போரை டிக்ளேர் பண்ணுங்க, நாங்கள் வரோம், வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஜெயிச்சாலும் தோற்றினாலும் உக்ரைனோட ராணுவ அரசாங்கம் எங்களோட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருக்கு. சும்மா அதை விட்டுட்டு நான் போய் பிரைவேட் மிலிட்ரியில சேர்ந்து நான் இருக்கேன், நான் செத்தானான்னு கூட கணக்கு எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல இன்னும் பல விஷயங்கள் சொன்னாங்க. பட் எதுனாலும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் விட்டுட்டு ஓடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இதை வந்து நம்ம உக்ரைனில் போய் அலசி ஆராயலாம் முடியாது. அதனால வந்து உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன். இது போல பேச்சுக்கள்லாம் அடிபட்டு வருது. உண்மையா என்ன அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கங்க. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்தது ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம், சைடில் இமேஜ் லோட் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேசிக்காக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனோட விஷ். இதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது அவர் இட்டாலி அப்படிங்கிறது போல விட்டுருங்க. பட் ஆனால் இட்டாலியில் இருக்கிற மக்கள் இட்டாலியோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டோம், ஃப்ரான்ஸ் இருக்கிறவங்க ஃப்ரான்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம், கிரீஸ் இருக்கிறவங்க கிரீஸை ஃபாலோ பண்ணிட்டோம். அதுதான் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஆவரேஜாக நான் நினைக்கிறேன், மற்றவங்க யாரும் இங்கே இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு லாஜிக்கலாக நான் ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை அப்படிங்கிறது போல அவரோட யதார்த்தமாக பேசிக்கிறாரு. இது நியாயமான விஷயம்தான், இதில் யாருமே தப்பு சொல்லலை. இப்படித்தாங்க இந்த உலகம் பல 100 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க போல வாழ விடுங்க அப்படின்றது போல. அதை விட்டுட்டு பக்கத்து நாட்டில் போய் நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏங்க அப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் அப்படி கேள்வி கேட்கறதுனால தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க. யாருனால? உங்கள் அரசாங்கங்கள்னால. அதனால தான் இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கலாச்சாரத்தில் வாழ்வாங்க, அது மாறுது அப்படிங்கும்போது யாரும் இங்கே பொறுப்பில்லை. உங்களுக்கு உங்கள் கலாச்சாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க கலாச்சாரத்தோட வாழ வைக்கிறதுக்கும் நீங்கள் விடணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது போல நியாயமாக சில நபர்கள் வந்து பயங்கரமாக ரிப்ளைஸ் வந்துட்டு இருக்கு. அதில் சைடில் இன்னொரு ரிப்ளை லோட் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வெளியேறுங்கப்பா நீங்கள் அப்படிங்கிறது போல அவங்க கிட்ட இருந்து நியாயமாக கேள்விகள் வந்திருக்கு. இன்னும் நல்லா பொன்மொழிகள், அழகழகான தங்க முத்துக்களில் எழுதிய நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு. உண்மையாலுமே மக்களுக்கு வந்து கொஞ்சமாவது இருக்காங்க இருக்கிற மக்களுக்கு அப்படிங்கிறது தெரியல. பல வருட காலங்களா, பல யுகங்களா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டே இருக்கும் போதெல்லாம் உங்களது திருவாயை கொஞ்சம் அமர்த்தி கொண்டு இங்கிருப்பதை மட்டும் பாருங்கள், அடுத்த நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள், அந்த நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்களுக்கான வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், அப்படி ஏதாவது செய்வீர்கள் என்றால் கீழே இருப்பதை எடுத்து அடித்து உங்களை ஆட்சியை கலத்தி விடுவோம் என்று நீங்கள் உங்களது அரசியல்வாதிகள் கிட்ட இது போல ஏதாவது நல்ல வார்த்தைகள் எடுத்து சொல்லி புரிய வைத்திருந்தீர்கள் என்றால் இது போல ஒரு நிலைமை ஆயிருக்குமா அப்படிங்கிறது போல பலரோட கருத்தா இருக்கு. இது போல உங்களுக்கு கருத்து இருக்கா, என்ன ஏதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள போயிடலாம். இப்ப உக்ரைன்ல வந்து மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அமெரிக்காவோட இணைஞ்சு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவுல ரெடி பண்றதுக்கு உக்ரைன் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களாமா. எல்லா நாடுகள்ல இருக்கிற ஓட்டோசல் அதாவது இல்லைங்க நல்லா வேலை செய்யறது, அது மாதிரி இல்லாம நல்லா இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இப்ப திரும்பி அதிக அளவுல உக்ரைனுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் வேற லெபனானில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. ஒரே சமயத்தில் இருவேறு போர்களை அமெரிக்கானால சம்பாதிக்க முடியுமா, அப்படி சமாளிச்சுட்டு இருக்கும்போது வேறு பக்கத்தில் போர்கள் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி எதிர்கொள்ள போகுது அமெரிக்கா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது குரோயேஷியால வச்சு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்களும் சீனாவோட ஒரு முக்கியமான ஒரு நபர் யூரோப்புக்கு ஃபாரின் அஃபேர்ஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த நபரும் 2 பேர் நின்று பேசியிருந்துக்கிறாங்க. இங்கே சுவிட்சர்லாந்து மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கூடி உட்காந்து 90 நாடுகள் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது போல் ஏதாவது ஒன்று பார்த்து ஒத்துக்குங்க அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா சாராம்சத்தை சீனா கிட்ட கொடுத்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இவர் அதை வாங்கிட்டு கொண்டு போய் சீனா கிட்ட கொடுத்து சீனா அதை கன்சிடர் பண்ணி ரஷ்யா கிட்ட கொடுத்து ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வந்து திரும்பவும் டிமிட்ரி குலேபா அவர்கள்கிட்ட இப்படி கொடுத்துருந்தீங்க பேப்பரு, அதில் இது மேலே பண்ணி இப்படி கொடுத்துக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை உக்ரைன் வந்து ஏற்றுக்குவாங்களா என்ன எதுங்கிறது தெரியல. ஸோ இது நடந்துருச்சு. இதை சாராம்சமாக வச்சு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிறது போல கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ சீனால தான் அடுத்த பீஸ் சம்மிட்டா, அப்போ ரஷ்யாவுக்கு ஃபுல்லி ஃபேவராக போகுமா அந்த பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.